ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நீங்களாம் செவ்வாய் சுக்கிர பூஜை பண்ணிட்டீங்களா? நான் தொடர்ந்து 6 வாரம் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு நேரம் கிடைக்காதனால, பல பல பிரச்சனைனால, மனசு சோர்வுனால எனக்கு தொடர்ந்து இந்த வெற்றிலை தீபம் ஏற்றவே முடிய மாட்டேக்கு. அதனால் நான் கடந்த கொஞ்ச நாளாகவே நினைக்கிறேன், டைம் கிடைக்கும்போது ஏதாவது செட் ஆகிறது இல்லை. அதனால் இன்றைக்கி அழகாக முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு 6 தீபம் ஏற்றிட்டேன். நெய்வேத்தியத்துக்காக வீட்டில் இருந்தால் கொஞ்சம் அவலு, சீனி, வேர்க்கடலை, பொரிகடலை வச்சுட்டேன். கொஞ்சமாக முருகருக்கு இது பிடிக்குமான்னு தெரியாது, பாசி பருப்புன்னு சொல்லணும்னா பயிர் வேக வச்சு தாளித்து வச்சுட்டேன். அவருக்கு நம்ம சும்மா முருகா வாடான்னு சொன்னாலும் ஓடி வந்துடுவார். அவருக்கு இதுதான் கொடுக்கணும், அதுதான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் 6 வாரம் வெற்றிலை தீபம் போட்டால் நம்ம நினச்ச காரியம் நடக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியம், நோயற்ற வாழ்க்கை எல்லாமே அமையும். முருகன்கிட்ட எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ மட்டும் போதுண்டா முருகான்னு சொன்னால் ஓடோடி வருவார். அவர் எப்படி ஒய்யாரத்தில் உட்காந்துருக்காரு. அதுவும் நேயமான கோரிக்கை கேட்கணும். சும்மா மலையை உருட்டி கொண்டாந்து தாங்க, ஏரோப்ளேனை கையில் பிடிக்கணும்னு கேட்கக்கூடாது. நமக்கு எது தேவையோ அந்த தீபத்தை நம்ம போடணும். ஆனால் எனக்கு முடியறதில்ல. நான் நினைக்கிறேன் ஒரு செவ்வாய் அவர்கிட்ட பூஜை பண்ணணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் வீட்டில் இருக்கனால தான் எனக்கு வெற்றிலை தீபம் போட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண முடிஞ்சுது. நான் முருகர்கிட்ட எதுவுமே இது வரைக்கும் பெருசாக கேட்டதில்லை. என் பிள்ளைங்க சுகமாக, நோயற்ற வாழ்க்கையாக, தீர்காயுசாக வாழணும், இதை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பல வருத்தம், பல கேள்வி, பல கஷ்டத்தோடு என் பாரத்தை நான் அவருக்கு இறக்கி வச்சுட்டேன். அவர் தான் துணை பண்ணணும். எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். 2 பசங்க நீண்ட ஆயுளோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும். நான் அதை தவிர முருகன்கிட்ட எதுவுமே கேட்கல. என் பேத்தியா நீடோடி வாழணும். என் மருமகா 100 வயசு வரைக்கும் சுமங்கலியாக வாழணும். நான் கடவுள்கிட்ட வேறு எதுவுமே இது வரைக்கும் கேட்டதில்லை. என் குடும்பத்தில் ஒற்றுமை, நிம்மதி, என் கணவரோட ஆரோக்கியம், நான் கேட்டது எல்லாமே கடவுள் தந்துட்டார். இருந்தாலுமே என் மனசில் வருத்தம், வேதனை. முருகா, வேலவா, சண்முகா, வடிவேலா, செந்தில் நாதா, எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்காங்க முருகா? உங்கள் பேர் எடுத்தாலே எனக்கு கண்ணீரை தவிர வேறு எதுவும் வரமாட்டேக்கே முருகா. நான் வேலைக்கு மட்டும் போகாமல் இருந்தேன்னா வெவ்வேறு செவ்வாய் சுக்கிர ஓரையில் நான் தீபம் போடுவேனே முருகா, கந்தா. நான் உங்களிடம் ஒரு நியாயமான கோரிக்கை வச்சுருக்கேன். இன்றைக்கி முருகா எனக்கு நிறைவேற்றி தருவீங்க. எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாத முருகா. என் உயிரை வேணாலும் எடுத்துருங்க முருகா. எனக்கு நிம்மதி மட்டும், என் குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும் போதும் முருகா. எனக்கு முருகா வேறு ஒன்றுமே வேண்டாம் முருகா. நீ மட்டும் போதும் முருகா. பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், என் உயிரும் வேண்டாம் முருகா. முருகன்கிட்ட கோரிக்கை வைக்காத, இதைத்தான் அதைத்தான்னு கேட்காத அந்த ஐயர் சொன்னார். நீ மட்டும் போதுன்னு கூப்பிட்டு பாருமா, ஓடி வருவார்னு. அதே மாதிரி நான் பல நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நியாயமான கோரிக்கை தான் கேட்குறேன், வேறு எதுவுமே கேட்கல முருகன்.